வணக்கம், ஐஸ் பிரியாணி சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி பருப்பு மசால் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 3/4 கப் எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 250 ml கப்பில் எடுத்திருக்கேன். மாப்பிள்ளை சம்பா அரிசி 1/4 கப் எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இது கொஞ்சம் ஊறுறதுக்கு நேரம் எடுக்கும்ன்றதுனால 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் 1 கப், 3 பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், புதினா போட விருப்பம் இல்லைன்னா நீங்க விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த 2 கூடையும் நம்ம சேர்த்து அரைக்கிறதுக்கு சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி 4 துண்டுகள் எடுத்திருக்கேன். 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நான் மிளகாய் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த மிக்சி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பு, ஊற வச்ச மாப்பிள்ளை சம்பா அரிசி. நீங்கள் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி ஊற வைக்கிறப்ப மட்டும் தண்ணி கொஞ்சம் எவ்வளவு தேவையோ அந்த மிதமான அளவு வச்சு ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் இருக்க தண்ணியை வடிகட்டாமல் இதில் சேர்த்து அரைச்சிங்கன்னா அதோட சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். சோம்பு, ஜீரகம், வரமிளகாய், இஞ்சி, பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இது ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா தான் மசால் வடை நல்லாயிருக்கும். இது கூட நம்ம இப்போது வெங்காயம், கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் ஒன்று பாத்தியமாக நறுக்கி போட்டுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா நல்லா கலந்தாச்சு. உப்பு போதுமான்னு சரி பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு சரியாக இருக்குது, நான் பார்த்துட்டேன். இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது. அதனால் இந்த கெட்டி பதத்துலேயே இருக்கட்டும். நம்ம ஊற வச்ச அளவுலேயே நீங்கள் அரைச்சா போதும். நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்துலாம் அரைக்க வேண்டாம். அதே மாதிரி நான் முன் குறிப்பிட்ட மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசி ஊற வைக்கிறப்ப மட்டும் தண்ணியை வடிகட்டாத அளவுக்கு மிதமாக பார்த்து ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணி சேர்த்தே நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம அதை பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம போட்டுடலாம் வடையை. நீங்கள் கையில் வேணாலும் வச்சு தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இலை வச்சோ இல்லை ஏதாவது பிளாஸ்டிக் பேப்பர் வச்சோ தட்டி கூட போடலாம். நான் இப்போ இந்த கையிலேயே தான் தட்டி போடுறேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடான பிறகு போட்டிங்கன்னா தான் எண்ணெய் குடிக்காது வடை. இது மரச்செக்கு கடலெண்ணெய். நீங்கள் வேறு எண்ணெய் நீங்கள் பயன்படுத்துவீங்களோ பொரிக்கிறதுக்கு அந்த எண்ணெய் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், நம்மளோட வடை இப்போ நல்லா வெந்துருச்சு. இது நல்லா அந்த கொதிக்கிறதே அடங்கியிருக்கு பாருங்கள். இப்படி அடங்கிருச்சுனாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அனல் குறைச்சி வச்சு எடுங்க. பாருங்கள், நம்மளோட சுவையான மாப்பிள்ளை சம்பா அரிசி பருப்பு மசால் வடை தயாராகிடுச்சு. பாருங்கள், வடை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கலைங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நீங்கள் அரைக்கிற பதமும் அடுப்பில் தட்டி போடுற பதமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வடை எண்ணெய் குடிக்காதுங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க. நன்றி.